தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நல்ல நாளிலும் பயணத்தின் பாதை என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆதாரமாக லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 4-6 வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய அழைப்பை இந்த உவமை வழியாக பார்க்கிறோம். அதை லூக்கா என்கின்ற ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்கிறார். அழைப்புக்கென்று ஒரு வல்லமை வேண்டும், ஒரு திறமை வேண்டும், ஒரு ஒப்பு கொடுத்தல் வேண்டும். அதை பார்க்கும்போது அதை கடலை உலகமாகவும் தன்னுடைய பயணத்தை பாதையாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீடர்களிடத்தில் பேதுருவிடத்தில் சொல்கிறார், நீங்கள் ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள். ஆழம் என்பது விசுவாசத்தினுடைய அளவை குறிக்கக்கூடியது. டெப்த் ஆர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆழம் நம்மை அநேக கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் இவைகளிலே அழைத்து செல்லக்கூடியவைகள். ஆகவே தான் ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தின் பாதையை காட்டுகிற ஆண்டவராக இருக்கிறார். என் கண்ணை உன் மீது வைத்து உனக்கு ஆலோசனை செல்வேன் என்று சங்கீதம் 32:8 சொல்கின்ற ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தையின்படி அவருடைய பாதைகள் எப்பொழுதும் நெய்யாய் பொழிகிறது. அவருடைய சமூகம் முன் செல்ல நாம் அவரை பின்தொடர்ந்து சென்றால் அநேக ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒரு சமயம் முல்லா என்கின்ற ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியோடு சுற்றுலா செல்லும் பொழுது உறவினரோடு கடந்து செல்கிறார். திடீரென்று கடல் பயணத்திலே அந்த போட் தவறான பாதைக்கு திருப்பி விடப்பட்டு தன்னுடைய பயணத்தை தொடர முடியாதபடி அலைக்கழிக்கப்படுகிற வேளையில் அனைவரும் கதறுகிறார்கள், கத்துகிறார். ஆனால் முல்லா மாத்திரமே அமைதியாக அமர்ந்திருக்கிறார். மனைவி தன்னிடத்தில் கேட்கும் பொழுது எல்லோரும் பதட்டத்தோடு அங்குமிங்கும் ஓடுகிறார்கள், தெய்வத்தை வணங்குகிறார்கள், நீ மட்டும் அமைதியாக அமர்ந்திருக்கிறாயே என்று சொன்ன உடனே முல்லா என்ன செய்கிறார், தன்னுடைய இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய மனைவியின் கழுத்தில் வைக்கிறார். வைத்த உடனே உனக்கு பயம் இல்லையா என்று கேட்கிறார் முல்லா. அப்பொழுது அவருடைய மனைவி சொன்ன வார்த்தை, இந்த கழுத்தில் இருக்கிற கத்தி என்னை கொலை செய்யக்கூடியது, ஆனால் அந்த கத்தியை ஏந்தி இருக்கிற கரம் என்னை காலமெல்லாம் காப்பேன் என்று, எனக்கு பாதையாக இருப்பேன் என்று உறுதி கொடுத்த என்னுடைய அன்பு கணவருடைய கரம். ஆகவே அது என்னை ஒருபோதும் அழிக்காது. ஆகவே கடவுளுடைய வழிகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் உனக்கு வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியங்களை வாய்க்கச் செல்வார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலே நீங்களும் நானும் நம்முடைய காரியங்களை, பாதைகளை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வழிகள் அனைத்தையும் செவ்வையாக்குவார். அவர் பாதைகளுக்கு வழியாக இருக்கிறவர். இன்றைக்கு அவருடைய பாதைகள் எப்பொழுதும் நேர்மையானவைகள், நீதியானவைகள். இடர்கள், இன்பங்கள், துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்மை தாங்கி பிடித்து நடத்துகிறவர்கள். அவருடைய பாதையிலே செல்லும், அவர் வகுத்து கொடுத்த பாதையிலே சென்றால் எந்த துன்பமும் வராது, பாவமும் வராது, பழியும் வராது, கஷ்டங்களோ நோவுகளோ எதுவும் நம்மை தொடராது. ஆகவே அப்படிப்பட்ட பாதைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனை, இந்த புதிய நாளுக்காக நன்றி. கடவுளே, இந்த நாளில் உடம்புடைய கருணை பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் போதுமானவராக இருந்து எங்கள் பாதைகளை இந்த புதிய மாதத்தில் நீ கொடுக்கிற பாதை என்ன என்பதை அறிந்து அதன் வழியிலே எங்கள் வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை புரிந்தரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன்.